பள்ளி சீருடையுடன் மாணவர்கள் இருப்பிடத்திலிருந்து பள்ளி வரையிலும் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அறிவுறுத்தியுள்ளார். கோடை விடுமுறை முடிந்து 2026-2027 கல்வியாண்டிற்கான வகுப்புகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி தொடங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அரசு பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் கட்டணமின்றி பயணிப்பதற்கான பஸ் பாஸ் அவர்களது பள்ளிகளையே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பஸ் பாஸ் வழங்குவதற்கான கால அளவினை கருத்தில் கொண்டு பள்ளி மாணவர்கள் எந்தவித சிரமமின்றி இருப்பிடத்திலிருந்து பள்ளிக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு தொழில்நுட்பக் கல்லூரி, அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் தங்கள் கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை நடத்துனரிடம் காண்பித்து கட்டணமின்றி பயணிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளி துவங்கும் முடியும் நேரம் வரை பேருந்துகள் சரியாக இயங்குவதை கண்காணித்திட போக்குவரத்து கழக அலுவலர்கள் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு புதிய ஆட்சியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சாய்குமார் வெளியிட்டுள்ள உத்தரவில் கள்ளக்குறிச்சி ஆட்சியராக பத்மஜா, ராணிப்பேட்டை ஆட்சியராக பிரியா, நாமக்கல் ஆட்சியராக மதுபாலன் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை ஆட்சியராக ஆனந்த் மோகனும், வேலூர் மாவட்ட ஆட்சியராக லீலா அலெக்ஸும், தஞ்சை ஆட்சியராக ரேவதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு ஆட்சியராக வீரப்பன், மதுரை ஆட்சியராக ஆகாஷ், நாகை ஆட்சியராக பிரவீன்குமார், தேனி ஆட்சியராக வைத்தியநாதன், தருமபுரி ஆட்சியராக சரவணன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுபோல் கன்னியாகுமரி ஆட்சியராக பிரதாப், திருச்சி ஆட்சியராக பிரதீக் தயாள், திருவண்ணாமலை ஆட்சியராக வந்தனா கர்க் உள்ளிட்டோரை நியமித்து தலைமைச் செயலாளர் சாய்குமார் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் புதிய சட்ட ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெற்றார். இதனையடுத்து பணிமூப்பு அடிப்படையில் டிஜிபிகளான சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் ஆகிய 3 பேரில் ஒருவர் புதிய டிஜிபியாக நியமிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் இந்த பட்டியலிலேயே இல்லாத வெங்கட்ரமணை சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக தமிழ்நாடு அரசு நியமனம் செய்தது. இதனையடுத்து தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடந்தபோது சந்தீப் ராய் ரத்தோரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக தேர்தல் ஆணையம் நியமித்தது. தேர்தல் முடிந்து ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு புதிய டிஜிபி தொடர்பாக டெல்லியில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஆலோசனைக் கூட்டம் நடத்தியது. இதில் டிஜிபிகளான ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால் ஆகிய 3 பேர் கொண்ட பட்டியலுக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஒப்புதல் அளித்தது. இந்த பட்டியலில் மகேஷ்குமார் அகர்வாலை புதிய சட்ட ஒழுங்கு டிஜிபியாக தமிழ்நாடு அரசு தேர்வு செய்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் முகக்கவசம் அணிந்து ஆய்வு நடத்திய அமைச்சர் ரமேஷை அடையாளம் தெரியாமல் எக்ஸ்பிரஸ் தரிசனத்திற்கு 4000 ரூபாய் வசூலித்த அர்ச்சகர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதிகாலை வேளையில் டி-ஷர்ட் அணிந்து சாதாரண பக்தர் போல அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு நடத்தினார். அப்போது சண்முக விலாச மண்டபம் வழியாக விரைந்து சாமி தரிசனம் செய்ய வேண்டுமென அர்ச்சகர் ஐயப்பனிடம் கேட்டுள்ளார். முகக்கவசம் அணிந்திருந்த அமைச்சர் ரமேஷை அடையாளம் தெரியாத அர்ச்சகர் ஐயப்பன் அமைச்சர் மற்றும் அவரது உதவியாளர் என இருவருக்கு 4000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். கையில் தன்னிடம் பணம் இல்லை என அமைச்சர் தெரிவித்த நிலையில் கூகுள் பே மூலம் அர்ச்சகர் ஐயப்பன் 4000 ரூபாய் வசூலித்துள்ளார். அதேபோல முடி காணிக்கைக்கு பக்தர்களிடம் இலவசத்துக்கு பதிலாக தலைக்கு தலா 100 ரூபாய் வீதம் பணம் பெறப்படுவதும் அமைச்சரின் ஆய்வில் அம்பலமானது. இப்படி ஒரு தவறான தகவலை பரப்பி ஏதோ ஒரு சாரார் மேல பாத்தீங்கன்னா சாஃப்ட் கார்னர் காட்டுறதாகவும் மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டுட்டதாகவும் தவறான பொய்யான தகவல்களை இணையதளத்தில் சில பேர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாது. யாராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். இந்நிலையில் அமைச்சரிடமே லஞ்சம் பெற்ற அர்ச்சகர் ஐயப்பன் மறு உத்தரவு வரும் வரை கோயிலுக்குள் பூஜை செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவரது கூட்டாளிகளான காவலாளிகள் 2 பணியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் 3 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல முடியிறக்கும் பணியாளர்கள் 2 தொழில் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஜூன் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் துரை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை எவ்வளவு பதிவாகும் என்ற விவரங்களை கூறினார். ரெயின்ஃபால் கேரளாவில் ஒரு சில இடங்களில் இங்கே நாங்கள் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனில் ரெயின்ஃபால் குறிப்பிட்ட அளவு ரிப்போர்ட் பண்ணால் நாங்கள் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆன்செட் பண்ணுவோம். பட் அந்த கண்டிஷன் நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆன்செட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் 94% ஆஃப் தமிழ்நாடுன்னா ஆக்சுவலாக சதர்ன் பெனின்சுலர் இந்தியா. ஸோ அதில் தமிழ்நாடும் வரும். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 4 சவுத் பெனின்சுலர். இந்த இதில் 94% ஆஃப் நார்மல்லேருந்து 94% வரும். ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆர்வலர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் அடுத்த 3 மாதங்களுக்கு ராமநாதபுரம் முதல் சென்னை வரை கடலோர மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும் என்று கூறினார். ஜூன் முதல் 2 வாரம் எப்படியுமே தென்மேற்கு பருவமழையில் ஓரளவுக்கு கொஞ்சம் வலு இருக்கிறதா வானிலை படிவுகள் காட்டுது. அதனால் அடுத்த வாரம் நமக்கு வெப்பத்தின் தாக்கம் கொஞ்சம் குறையக்கூடும் சென்னை போன்ற பகுதிகளில். இன்னொரு 4-5 நாட்கள் எப்படியும் 39-40 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும்.
சப்சிக்வெண்ட்லி, அதாவது அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழையில் தொய்வு நிலை இருந்துச்சுன்னா திரும்பவும் கொஞ்சம் நம்ம வெப்பத்தை எதிர்பார்க்கலாம். பட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படுகிற மழை அவ்வப்போது வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் குறைச்சிடும். தென்மேற்கு பருவமழை குறைகின்ற பட்சத்தில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை குறைத்தாலே பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்பட்டு வரும் விளையாட்டு விடுதிகளில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. 495 இடங்களுக்கான விடுதிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான மாவட்ட அளவிலான தேர்வுப் போட்டிகள் அந்தந்த மாவட்ட விளையாட்டு அரங்குகளில் நடைபெற்றன. அதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலான ஆணையை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். அப்போது மாணவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரமே இருக்கக்கூடாது என்பதே முதலமைச்சரின் முதல் நோக்கம் என்றார். தமிழ்நாட்டில் ட்ரக்ஸ் கல்ச்சர் இனிமேட்டு நம்மளுடைய யூத்துக்கு இருக்கவே கூடாது. முதலமைச்சருடைய முதல் விஷயம் இதுதான். மித்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். மித்த பிரச்சனைகள் அதுக்கப்புறம். அப்ப இந்த தமிழ்நாட்டில் முதல்ல ட்ரக்ஸையும் மது குடிக்கிறதுக்கான விஷயத்தையும் குறைச்சிட்டாலே பெண்கள் பாதுகாப்பு உருவாயிடும். விவசாயத்தை விட கடினமான துறை விளையாட்டு என குறிப்பிட்ட அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்கள் மீது ஆசிரியர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநிலங்களுக்கிடையே பிரச்சனையை தூண்டும் வகையில் செயல்படுவதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக பதிலளித்தார். அப்போது இந்த விவகாரத்தில் கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான டி.கே. சிவக்குமாரின் அரசியல் நிலைப்பாடு கடும் கண்டனத்திற்குரியது என்றார். மேகதாது அணை கட்டுவதற்கு முதலமைச்சர் விஜய் எந்த வகையிலும் அனுமதிக்க மாட்டார் எனவும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்தார். இல்லை, எதுனாலும் வந்து சட்டப்பூர்வமாக தான் அவங்க செய்ய முடியும். ஆல்ரெடி வந்து இதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மீன் டைமில் அவங்க போயிட்டு வந்து பூமி பூஜையெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அதை செய்து தேவையில்லாமல் 2 மாநிலங்களுக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக வந்து டி.கே. சிவகுமார் இந்த மாதிரி செய்கிறாரு. அது கடுமையான கண்டனங்கள். 2 மாநிலங்களுக்கும் முதல்ல அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்குள்ள ஒரு அமைதி தேவை. 2 மாநில மக்களுக்கும் நிறைய தொழில் உறவுகள் இருக்கு. பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பில் சிறப்பு கவனம் செலுத்தப்படுவதாகவும் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை அளிக்கப்படும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள பள்ளியில் மாணவர் சேர்க்கை குறித்து ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய அரசாங்கம் எப்போதும் தமிழுக்கு தான் முதல் முக்கியத்துவம் தருவோம். அது வெறுமனை மேடைகளை பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வர்றது கிடையாது. ஏன்னா அதை நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கிறத தாண்டி அது நம்முடைய ப்ரைட், அது நம்முடைய முக்கியமான விஷயம். அதனால அதுக்கு சட்டப்படி முறைப்படி அதை வந்து செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் சட்ட ரீதியான அணுகுமுறைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக அவங்க அந்த நம்பர்ஸ், டால் ஃப்ரீ நம்பர்ஸ் அப்ரோச் பண்ண முடியும். இதுல 4 துறை சம்பந்தப்பட்டிருக்கு. 1 அந்த பள்ளிக்கல்வித்துறை. அந்த பள்ளிக்கல்வித்துறை அந்த விக்டிமோடு நிற்போம். அந்த விக்டிம்க்கு என்ன நீதியோ அது வாங்கி தரதை நிற்போம். மிக கடுமையான தண்டனை அந்த குற்றவாளிகளுக்கு வாங்கி தரப்படும். அரசு பள்ளிகளில் 4 லட்சம் மாணவர்களை புதிதாக சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் குறிப்பிட்டார். தன்னை நம்பி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்த மயிலம் தொகுதி மக்களுக்கு தனது கடமையை முழுமையாக செய்வேன் என்று முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். மயிலம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வாகன ஊர்வலம் சென்றபோது தனது சக்திக்கு முடிந்த அனைத்து உதவிகளையும் மக்களுக்கு செய்வதாக உறுதியளித்தார். என்னை நம்பி என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த உங்களுக்கு என்னுடைய கடமையை முழுமையாக நான் உங்களுக்கு செய்வேன். உங்களுக்காக என்றென்றும் நான் உழைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல விராலிமலை தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தனது குரல் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கும் என்றார். உங்களுக்காக இந்த விஜயபாஸ்கருடைய குரல், இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியுடைய குரல், இந்த மக்களுடைய எண்ணம் சட்டமன்றத்திலே ஓங்கி ஒலிக்கும் என்பதை நான் அன்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னதாக திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். நைட்டு சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. ஆனா தலைமையை சந்திக்க வேற எதுவும் வேற கட்சிக்கு எதுவும் மாறதுக்கு எதுவும் முடியாது. நான் கிளியரா சொல்லிட்டேன். மை கான்ஸ்டிடன்சி இஸ் மை பிரையாரிட்டி. ஓகே. இல்ல அதிமுகல இருக்கிறேன், நான் அதுலதான் இருப்பேன்னு உறுதியா சொல்ல மாட்டீங்களே.
சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக அக்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சர்வே என்ற பெயரில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கட்சிக்கு நீண்ட காலம் பணியாற்றியவர்கள் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு வெற்றி வாய்ப்பில்லாத புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டதாகவும், தேர்தல் முடிந்து சில நாட்களுக்குள் சிலர் கட்சியிலிருந்து விலகுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவர்களுக்கு எந்த அடிப்படையில் வாய்ப்பு வழங்கப்பட்டது, அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். வேட்பாளர் மற்றும் தொகுதி தேர்வில் ஈடுபட்ட கிரீஷ் சோடங்கர் தலைமையிலான குழு மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் தலைமை விசாரணை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வை மிக அருகில் பார்த்தபோது அதிர்ச்சியாக இருந்ததாகவும், இவ்வளவு வெளிப்படையாக தவறுகள் நடப்பது கட்சியின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சிக்குள் செய்யப்பட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கட்டும் என்றும் ஜோதிமணி வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் புதிய முதல்வர் இன்று தேர்வு. வழக்குகளில் தீர்ப்பு வழங்க உயர்நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. IPL இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய குஜராத் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அடுத்த முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காங்கிரஸ் மேலிடத்தின் உத்தரவின் பேரில் வியாழக்கிழமையன்று சித்தராமையா தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவரது ராஜினாமா கடிதம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் இடைக்கால முதலமைச்சராக அவர் தொடர்கிறார். இந்நிலையில் அடுத்த முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் பெங்களூருவில் உள்ள விதான்சௌதாவின் மாநாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு சட்டமன்ற கட்சித் தலைவர் என்ற முறையில் சித்தராமையா தலைமை தாங்குகிறார். இதில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் DK சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். புதிய முதலமைச்சரை முறைப்படி ஒருமனதாக தேர்ந்தெடுப்பதே இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். புதிய முதலமைச்சருடன் பதவியேற்கும் புதிய அமைச்சர்கள் யார் யாருக்கு எந்தெந்த முக்கிய துறைகள் ஒதுக்குவது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த கூட்டத்தில் கர்நாடகாவின் அடுத்த முதலமைச்சராக DK சிவகுமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். டெட் தேர்வில் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான கால அவகாசத்தை 3 ஆண்டுகளாக நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற முந்தைய தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. தமிழக அரசு உள்ளிட்டோர் தாக்கல் செய்த 45 மறுசீராய்வு மனுக்கள் நீதிபதிகள் தீபங்கர் தத்தா மற்றும் சதீஷ் சந்திரசர்மா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று முந்தைய உத்தரவில் சில நடைமுறை மாற்றங்களை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான கால அவகாசத்தை 2 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக உயர்த்தியுள்ளது. ஆசிரியர்கள் அனைவரும் வரும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் டெட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், அதற்கு மேல் ஆசிரியர்களுக்கு எந்த கால நீட்டிப்பும் வழங்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு கட்டாயம் என்ற முந்தைய தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இதன் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் பணியில் தொடரவும் பதவி உயர்வு பெறவும் டெட் தேர்ச்சி அவசியம் என்பதை மீண்டும் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. நீட் தேர்வு விவகாரத்தை பிரதமரே நேரடியாக கண்காணித்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது விசாரணை நடந்தது. அப்போது உயர்நிலை அளவில் குழு அமைக்கப்பட்டு கண்காணிக்கும் போது எப்படி இவ்வளவு பெரிய தவறு நடந்தது என்று நீதிபதி J. நரசிம்மா கேள்வி எழுப்பினார். மேலும் இதுபோன்ற தவறுகள் நடக்கிறது என்றால் அசல் பரிந்துரைகளிலேயே தவறு இருக்க வேண்டும் அல்லது வழிமுறைகளை பின்பற்றுவதில் குளறுபடி ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று நீதிபதி குறிப்பிட்டார். அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இந்த விவகாரத்தை மத்திய அரசு உயர்மட்ட அளவில் கொண்டு சென்றிருப்பதாகவும் பிரதமர் நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் கூறினார். மேலும் இளைஞர்கள் தொடர்பான விவகாரம் என்பதால் இதனை மிக தீவிரமான ஒன்றாக மத்திய அரசு கருதுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். புதிய செயல்முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அதனை வெளிப்படையாக கூறினால் அதன் குறிக்கோள் வீணாகிவிடும் என்றும் துஷார் மேத்தா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தேர்வுக்கு முன்பும் பின்பும் நடைமுறைகளை பலப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் மாணவர்கள் மட்டுமல்லாது அவர்களது குடும்பத்தினரையும் மனதளவில் பாதிக்கிறது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். ஒரு வழக்கின் விசாரணையை முடித்து ஒத்திவைத்தால் 3 மாதங்களுக்குள் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே தீர்ப்பு வழங்கப்பட்ட போதும் இணையதளத்தில் அதன் நகல் பதிவேற்றப்படவில்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 142 கீழ் உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அனைத்து உயர்நீதிமன்றங்களுக்கும் பொதுவான உத்தரவுகளை பிறப்பித்தது. அதன்படி ஜாமீன் மனுக்கள் மீதான உத்தரவுகளை விசாரணை முடிந்த அதே நாளில் அல்லது
அதிகபட்சமாக அடுத்த நாளுக்குள் பிறப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜாமீன் பெற்ற விசாரணை கைதிகளை அதே நாளில் அல்லது அதிகபட்சமாக அடுத்த நாளுக்குள் சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தில் தீர்ப்பின் முக்கிய பகுதியை மட்டும் வாசித்தால் போதுமானது என்றும் விரிவான காரணங்களுடன் கூடிய முழு தீர்ப்பை 7 நாட்களுக்குள் நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசாரணை முடிந்து 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்படாவிட்டால் அந்த வழக்கை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பார்வைக்கு பதிவாளர் கொண்டு செல்லலாம் என்றும் அவர் மேலும் 2 வார கால அவகாசம் வழங்கலாம் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிபதிகள் வழங்கியுள்ளனர். அப்போதும் தீர்ப்பு வழங்கப்படாவிட்டால் அந்த வழக்கு வேறொரு நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ராஜஸ்தானை வீழ்த்திய குஜராத் டைட்டன்ஸ் அணி இறுதிப் போட்டியில் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. நடப்பு ஐபிஎல் சீசன் கிளைமேக்ஸை எட்டியிருக்கும் நிலையில் சண்டிகரில் நடைபெற்ற 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணியில் வழக்கம் போல அதிரடி காட்டிய வைபவ் சூரியவன்ஷி 47 பந்துகளில் 96 ரன்கள் விளாசி 2வது முறையாக நூலிலையில் சதம் வாய்ப்பை கோட்டை விட்டார். அவர் 8 பவுண்டரிகள் 7 சிக்சர்களை விளாசினார். சூரியவன்ஷி அதிரடி ஆட்டத்தின் உதவியோடு 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன்களை ராஜஸ்தான் குவித்தது. சற்று கடின இலக்கோடு களமிறங்கிய குஜராத் அணியின் கேப்டன் சுப்மன் கில் மற்றும் தமிழக வீரர் சாய் சுதர்சன் அடித்து விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். 58 ரன்கள் அடித்த சாய் சுதர்சன் பவுண்டரிக்கு பந்தை அடித்தபோது பேட் கை நழுவி ஸ்டெம்பின் மீது விழுந்ததால் ஹிட் விக்கெட் ஆகி வெளியேறினார். கடந்த பெங்களூரு அணிக்கு எதிரான முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்திலும் இதேபோல சாய் சுதர்சன் ஹிட் விக்கெட் ஆகி வெளியேறினார். மறுமுனையில் நங்குரம் போல நிலைத்து நின்று ஆடிய சுப்மன் கில் 15 பவுண்டரி 3 சிக்சர்களோடு 104 ரன்கள் விளாசி அணிக்கு வெற்றியை தேடி தந்தார். 18.4 ஓவர்களில் 219 ரன்கள் குவித்து வெற்றி வாகை சூடிய குஜராத் அணி 2வது அணியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் பெங்களூருவோடு குஜராத் அணி பலப்பரீட்சை நடத்துகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பதில் தொடரும் இழுபறி. பிரெஞ்சு ஓபன் தொடரில் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். போர் நிறுத்த ஒப்பந்த நீட்டிப்பு குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மேலும் சில நிபந்தனைகளை விதித்திருப்பதாகவும் ஈரான் தரப்பிலிருந்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி இறுதியில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதலை தொடங்கிய நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. போர் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பாகிஸ்தானில் 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனையடுத்து கத்தாரில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்கள் நீட்டிக்க முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அது தொடர்பான வரைவு ஒப்பந்தம் தயார் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டது. இந்நிலையில் ஒருபோதும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க மாட்டோம் என்ற நிபந்தனையை ஈரான் ஏற்க வேண்டும் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் எவ்வித சுங்க கட்டணமும் வசூலிக்காமல் கப்பல்கள் சுதந்திரமாக செல்ல வேண்டும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்புகளை சர்வதேச அணுசக்தி முகமையுடன் இணைந்து அமெரிக்கா தோண்டி அழிக்கும் என்றும் ட்ரம்ப் கூறினார். இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் ட்ரம்ப் முன்வைத்துள்ள நிபந்தனைகள் போர் ஒப்பந்த நீட்டிப்பு வரைவில் இடம்பெறவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே ஈரான் தரப்பிலிருந்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அமெரிக்க உயர் அதிகாரிகளுடன் ட்ரம்ப் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்திலும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எட்டப்படாததால் போர் நிறுத்தத்தை நீட்டிக்கும் விவகாரத்தில் இழுபறி நீடித்து வருகிறது. சிறுநீரக மோசடியில் தன்னை இணைத்து பொய் தகவல்கள் பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் பிக்பாஸ் புகழ் ஜூலி புகார் அளித்துள்ளார். சிறுநீரக மோசடியில் தன்னையும் தனது கணவரையும் தவறாக தொடர்புபடுத்தி ஆடியோ பரப்பப்படுவதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் 8 பேர் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஜூலி கடந்த மார்ச் மாதம் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் நீதிமன்றம் செல்லும்படி காவல்துறை தரப்பிலிருந்து நோட்டீஸ் பெறப்பட்டிருப்பதாக ஜூலி குற்றம் சாட்டியுள்ளார். நான் கிட்னி திருடிட்டேன் அப்படின்னு ஒரு புகார் என் மேல வச்சிருந்தாங்க, ஒரு அவதூறு வச்சிருந்தாங்க. நான் கமிஷனர் ஆபீஸ்ல 16ஆம் தேதி 3வது மாசம் மார்ச் மாசம் நான் 8 பேர் மீது நான் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஸ்டேஷன்ல இருந்து. சோ இந்த அவதூறு எதுவுமே கிரிமினல் டிஃபமேஷன்ல வராதான், இது சிவில் டிஃபமேஷன்ல வருமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்னுடைய வழக்கை எடுக்காம ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அவதூறு பரப்பியவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர இருப்பதாகவும் ஜூலி தெரிவித்துள்ளார்.